தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ ஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்து அவர் நடத்துவாராக. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நெகேமியாவின் புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கிறோம், என் தேவனே, நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். இந்த வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படி கர்த்தர் செய்வாராக. எப்பொழுது தேவன் நன்மை உண்டாக செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, நெகேமியா அங்கே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறதை நாம் கேட்க முடியும். நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியேயும், இந்த ஜனத்துக்காக நான் அவ்வளவு காரியங்களோடு கூட கஷ்டப்பட்டது உண்டு. நெகேமியாவை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கே நீங்கள் கவனிப்பீர்களானால், நெகேமியா தன்னுடையதற்காக அவன் பாரப்படவில்லை, தேவனுக்காக அவன் பாரப்பட்டான். அலங்கம் இடிக்கப்பட்டதற்காக பாரப்பட்டான். தேவ ஜனங்களுடைய பாவ மன்னிப்பிற்காக அவன் பாரப்பட்டான். தேவ ஜனங்களை சரியான விதத்திலே அழைத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அவன் பாரப்பட்டான். வேலையை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக அவன் பாரப்பட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாரம் பெரியது, அது மிகுதியாய் இருந்தது. இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்று சொல்லி நாம் நம்மை மார்த்தட்டி கொள்ளுகிறோம். நல்லதுதான், நாம் தேவ பிள்ளைகள் தான். தேவ பிள்ளைகளுடைய அதிகபட்சமான ஒரு அனுபவம் எதுவாய் இருக்க வேண்டும் என்றால், வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இயேசு ஜனங்களை பார்த்து, மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல இவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர் மனதுருகினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஜனங்களுக்காக மனதுருகிறதான ஒரு அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டா? இங்கே நெகேமியா சொல்லுகிற ஒரு வார்த்தை, இந்த ஜனங்களுக்காக நான் செய்ததின்படி என்னை என் தேவன் நினைத்தருளி எனக்கு நன்மை உண்டாக செய்வீராக. ஆமாங்க, ஜனங்களுக்காக நீங்க எந்த அளவுக்கு பாரப்படுறீங்க? உலகத்தில் இருக்கிறதான ஜனங்களுக்காக எந்த அளவுக்கு நீங்க தேவ சமூகத்துல பாரப்படுறீங்க? அவர்களுக்காக தேவ சமூகத்துல திறப்புல நிற்கிறீங்களா? ஆண்டவர் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிற வார்த்தை தானே, திறப்பிலே நிற்கத்தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன், ஒருவனையும் காணேன். யாராவது ஒருத்தர் ஆண்டவர் தேடுறாரு, யாராவது ஒருத்தர் இருந்தா போதுன்றத ஆண்டவர் விரும்புறாரு. ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? ஏன் அது நெகேமியாவாதான் இருக்கணுமா? ஏன் கூட இருக்கிற மற்ற ஜனங்களாய் அது இருக்கக்கூடாதா? ஏன் அது நீங்களா இருக்கக்கூடாது? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, தேவ ஜனங்களுக்காக, ஒவ்வொரு மனுஷர்களுக்காக, உலகத்தின் ஜனங்களுக்காக நாங்கள் செய்யத்தக்க, தேவ சமூகத்திலே மன்றாடத்தக்க, தேவ சமூகத்திலே திறப்பிலே நிற்கத்தக்கதாக எங்களை கர்த்தர் நீர் வணைந்து உருவாக்கி நடத்துவீராக. அதை தான் வசனம் சொல்லுகிறது, இந்த ஜனத்துக்காக நான் செய்ததை தேவனாகிய கர்த்தர் எனக்கு நன்மை உண்டாக நினைத்தருளுவீராக. உங்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக நீங்கள் ஜனத்திற்கு என்ன செய்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அது உங்களுடைய கையிருப்பின்படியா இருக்கலாம், வார்த்தையை கொடுக்கிற காரியங்களா இருக்கலாம், திறப்பிலே ஜபத்திலே நிற்கிற அனுபவமா இருக்கலாம், கைமாறி உதவி செய்கிற காரியங்களா இருக்கலாம், கைலாகு கொடுக்கிற அனுபவங்களா இருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் சரி, நான் என் தேவன் நிமித்தமாய் ஜனங்களுக்காக பரிதபித்து ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே கடந்து வருகிற ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் நம்மை ஆராய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவனாகிய கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக செய்வீராக. ஆண்டவர் எதை பார்த்து அங்கே நெகேமியாவினுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லும் பொழுது, இந்த ஜனத்திற்காக நான் செய்ததை கர்த்தர் நீர் ஆராய்ந்து அதற்கேற்ற பிரகாரமா என்று சொல்லி பார்க்கிறோமே. தேவனாகிய கர்த்தர் அதே போல இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில்
தேவனாகிய கர்த்தர் நன்மை உண்டாக செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதித்தருளும், மகிமையால் நிரப்பி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆம் தேவ ஜனமே, வேதத்தில் வாசித்த தியானித்த இந்த வார்த்தையின்படி அங்கே சொல்லப்பட்டது போல நமக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக நாம் ஜனங்களுக்காக நாம் தேவ சமூகத்திலே பரிந்து பேசுகிறதை, ஜனங்களுக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்கிற அந்த அனுபவங்களுக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. God bless you. God bless you.